நாச்சியார் திருமொழியில் 10ஆம் திருமொழியில் 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். கோவை மணாட்டி நீ உன் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியேல் வாயழகர் தம்மை அஞ்சுதும் பாவியேன் தோன்றி பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் 2 உள ஆய்த்து நானிலியேனுக்கே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கோவை பழ கொடியை பார்த்து சொல்கிறா. இதுக்கு முன்னாடி கார்கோடை பூக்கள், மேல் தோன்றி பூக்கள் எல்லாமே ஒன்றுமே பேசலை, என்னை ஏமாத்திடுத்து, ஒரு வாய் கூட திறக்கலை. இப்போ நீ பாரு, கோவை பழம் போல் செவந்து இருக்க. ஆனால் அது என்ன நினைவுபடுத்துது? என்ன, அந்த அழகரோட திருவாய் அமுதம் தான் நினைவுபடுத்துறது. மீதி என் கூட இருந்துட்டு இருந்தார், இப்போ வரதே இல்லை. அவர் நினைவு வந்து என்னை ரொம்ப வாட்டுறது. நீ இது மாதிரி உன்னோட அழகை காமிச்சு அவரோட திருவாயை நினைவுபடுத்துகிற. என் உயிரே போகிற மாதிரி இருக்குது. நான் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறேன். எல்லாமே நான் பிறந்ததுனால தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பெரியாழ்வாரும் பெருமாளும் அப்படி ஒன்றா இருப்பா. பெரியாழ்வார் அத்தனை பாசனம் பகவானே இருந்து அருளி வச்சார். ஒரே வார்த்தை தான் அவர் பேசுவார். இப்போ பாரு, பாம்பனையாருக்கு, அதாவது திருவனந்தாழ்வானுக்கு பாம்பு இல்லையா, அவருக்கு 2 நாக்கு இருக்கிற மாதிரி பகவானுக்கு என்னை ஏமாத்திட்டார். அவருக்கு 2 நாக்கு வந்துடுத்து போல இருக்குது. இப்போ என்கிட்ட முரண்பட்டு நடக்கிறார். அதனால் எனக்கு பெண்மைக்குள்ள நாணம்ங்கிறதே இல்லாமல் போயிடுது. நாணம் இல்லையே, அப்படி இல்லாமல் நான் அப்படியே தவிக்கிறேனே, எதை பார்த்தாலும் பகவான் பகவான் தவிக்கிறேனே அப்படிங்கிறா.